ஆனா முதல் முறையாக நம்முடைய இந்தியாவில் அதை பார்க்கின்றோம். படித்தவர்கள் எத்தனையோ மாநிலம், அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஹைதராபாத்ல கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், கோவிலுடைய பிரசாதத்துல கேஸ்டர் ஆயில், நம்முடைய கொட்டமுத்து, அந்த எண்ணெயை பயன்படுத்தி ரைசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை கலந்து அதன் மூலமாக நிறைய பேருத்தினுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்ட ஒரு டாக்டர் குழு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்புறம் குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், இந்த 5 மாநிலமும் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் குழு, அல்ஃபலா யூனிவர்சிட்டியினுடைய டாக்டர்கள் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால இது அதிர்ச்சி தான். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் நீங்க கருத்து சொல்லியிருக்கிறீங்க. அவங்க சொன்ன ஆரம்ப கருத்து என்னன்னா, டாக்டரை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க, டாக்டரின் மீது மக்கள் மரியாதை வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு மருத்துவர்கள், அதனாலதான் அந்த கவர்ல வந்தோம். 26/11 நவம்பர் 26 மும்பை நடந்தது போன்று டெல்லியில் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்காகத்தான் அதெல்லாம் செஞ்சோம்னு. இது ரொம்ப அபாயகரமானது, ஆபத்தானது. அதனால அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இதை கண்டிக்கணும். நம்முடைய நாட்டுல ஹோம் கிரவுண்ட் டெரரிஸ்ட் நமக்கு வேண்டாம். நாட்டுக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தீவிரவாதி வேண்டாம். அதே கூட தீவிரவாதத்தை பொறுத்தவரை தொடர்ந்து என்னுடைய கருத்து, மதத்தை தாண்டியது. எந்த ஒரு மதத்துக்கும் தீவிரவாதம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் சில மதத்துல சில நபர்கள் ஒரு மதத்தை தவறா பயன்படுத்தி தவறான நெரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணி இத பண்றாங்க. இன்னைக்கும் ஆரம்ப கட்ட டிவில நீங்க சொல்லி இருப்பது டர்க்கி தான் அதற்கு பேஸா இருந்திருக்கு, அங்கிருந்து தான் மூளைச்சலவை நடைபெற்று இருக்குன்னு. அதனால இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. 13 நபர்கள் டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்துல அப்பாவிகள் இறந்திருப்பது மிக ஒரு மோசமான ஒரு தீவிரவாத தாக்குதல். அதற்கு நேற்று நம்முடைய கேபினெட் அவர்கள் எல்லோரும் இணைந்து கேபினெட்ல அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. நாமும் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம். அதனால இந்தியால இது போன்றதெல்லாம் கோவில் பிரசாதத்துல கலக்கணும் அப்படின்னு ஒரு டீம், மும்பை மாதிரி ஒரு அட்டாக் டெல்லியில் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்ட ஒரு டீம், இது யாராக இருந்தாலும் கூட ஒரு மாநிலம் தாண்டி 5 மாநிலத்தில் இந்த நெட்வொர்க் இருக்கு. அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சித்தாந்தத்தை தாண்டி ஒன்றாக இணைந்து அடிப்படையில் வேரிலிருந்து இதை பிடுங்கி எறிய வேண்டிய காலகட்டம் என்று நாங்கள் பார்க்கின்றோம்.